இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து லீ பிரீஸ்ட்னு ஒரு பாடி பில்டர். லீ பிரீஸ்ட்னா ஒரு சின்ன பையனா இருக்கான் பாருங்க. ஆஸ்திரேலியாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஒரு உலகத்துல ஒரு பெரிய கண்டம். அதாவது பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, ஆனா மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஊர்ல பிறந்தவன் ரொம்ப நல்ல பாடி பில்டருங்க. 10 வயசு வரைக்கும் பாடி பில்டிங் எதுவும் அதிகமாக செய்யலை. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் ஒல்லியாகவும் தான் இருக்கான். சரி, இவனை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாத்தா வந்து இவனை ஜிம்மில் சேர்த்து விடுறாரு. 10 வயசுல ஜிம்முக்கு அனுப்புனா 11, 12, 13 வயசுலாம் உடம்ப டெவலப் பண்ணி எப்படி அழகாக கொண்டாண்டான் பாருங்க. அங்கே பாருங்க, ஒரு ஷோல்டரு, ஒரு லேட்டு, ஒரு செஸ்ட்டு, ஒரு சின்ன விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்பாங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க. சின்ன வயசுனாலும் அழகா இருக்கான் அவன். லீ பிரீஸ்ட் இவன் பேரு. அப்ப இவனுக்கு வந்து 5 அடி 5 அங்குலம் தாங்க ஹைட்டு. 1972 பிறந்தவன். பாடி வெயிட்டு 90 கிலோ, 100 கிலோ, 90 கிலோ தான் இவன் ஹைட்டுக்கு. ஆனா இப்ப ஜிம்முக்கு போக 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 பாருங்க, உடம்பு அட்டகாசமா வருதுங்க. ரொம்ப அழகா டெவலப் பண்றான். டெவலப் பண்ண இவனுக்கு நல்ல உடம்பு டெவலப் ஆகுது. இவனை சின்ன பையனை பார்த்த உடனே நிறைய பேர் அந்த ஊர்ல வந்து ஈகராஜ் நிறைய பேர் ஜிம்முக்கு போறாங்க. போயிட்டு இவன் வந்து மேடையில எல்லாம் போசிங் பண்றான். போசிங் பண்ணும்போது இவங்க அம்மாவும் ஒரு பாடி பில்டர். இதுல பியூட்டி கேட்டீங்கன்னா இவங்க அம்மாவும் பாடி பில்டிங் பண்றாங்க, அவங்களும் மேடையில போசிங் பண்றாங்க. இப்படி இருந்த பையன் எப்படி மாறிவிட்டான் என்று பாருங்கள். நம்ம ஃபுல்லா எடு. இப்ப பாருங்க, இந்த லீ பிரீஸ்ட்ன்ற பையன் வந்து 14 வயசுகளெல்லாம் அந்த ஊர்களில் சிட்னியில தான் அவன் இருக்கான். சிட்னியில வாங்கிட்டான் முதல்ல டைட்டில். அப்புறமேட்டு ஒவ்வொரு அந்த ஊர் போட்டியா எடுத்துட்டு இப்போ வராம பாருங்க, எவ்வளோ அழகா வராம பாருங்க. மிஸ்டர் ஆஸ்திரேலியா வாங்கினாங்க. மிஸ்டர் ஆஸ்திரேலியா வாங்கும்போதே உடம்பு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, எவ்வளோ நேர்த்தியா இருக்கு பாருங்க. 5 அடி 5 அங்குலம் பாடி ஹைட்டு, 5 அடி 5 அங்குலம். அப்படின்னா என்ன, 165 சென்டிமீட்டர். 165 சென்டிமீட்டர். இதுல வந்து 90 கிலோவுக்கு மேல போறாங்க. 100 கிலோவுக்கு மேல போறான். 100 கிலோவுக்கு மேல போனா பாடி பில்டிங்ல இவனை நான் வந்து ரொம்ப அதிசயப்படுறது என்னன்னா, இந்த பாடி பில்டரு இவ்வளவு ஷார்ட்டா இருந்தவன் பாடி வெயிட் அதிகமா ஏத்தி 110 கிலோ 115 கிலோ கொண்டு வந்து வேர்ல்டு லெவல்ல வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க. இவன் அமெரிக்காவுக்கு வந்தா, இவன் அமெரிக்கால வந்து பார்த்தா நீங்க அர்னால்டு கிளாசிக்கு, நைட் ஆஃப் த சாம்பியனு, நயகரா ஃபால்ஸு, ஒவ்வொரு போட்டியிலையும் கலந்துக்கிறாங்க. ஏகப்பட்ட மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில கலந்துக்கிட்டு 7வது பரிசு, 8வது பரிசு, 5வது பரிசுன்னு வாங்குறாங்க. பரிசு வாங்கிக்கிட்டே இருக்கான். பெரிய பெரிய ஆளுகளோட எல்லாம் மோதுறான். இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கான் பாருங்க. இது காமி. இந்த லீ பிரீஸ்ட் பாருங்க எப்படி ஹைட்டான் பாருங்க. பாடி வெயிட்ட 110, 115 கிலோவுக்கு மேல கொண்டு வந்த உடனே அவை சைஸ் ஏறிச்சுங்க. நான் நம்பவே முடியல எனக்கு. என்னன்னா இந்த ஆர்ம்ஸ் பாருங்க, 24 இன்ச்சுங்க. 24 இன்ச்சு ஆர்ம்ஸ், 54 இன்ச்சு செஸ்ட், 31 இன்ச்சு தைஸு, 30 இன்ச்சு இடுப்பு. என்ன பிரம்மாண்டம் பாருங்க. 4 ஆர்ம்ஸ்லாம் ஒளிவா மாதிரி வந்துருச்சுங்க. ரிஸ்ட்ல இருந்து வருது பாருங்க 4 ஆர்ம்ஸ். ஹியூஜா இருக்கான். இது என்ன ஒரு தப்பு பண்ணிட்டான்னா, உடம்பு பூரா பச்சை குத்திட்டான். எனக்கு பச்சை குத்துனாலே பிடிக்காது, பச்சை நாதியா இருக்கும். உடம்பு பூரா பச்சை குத்துனா அசிங்கமாயிடுச்சுங்க உடம்பு. எவ்வளவு அழகா முதல்ல இருந்தவன் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டான் பாருங்க. ஆனா பெரிய உருவங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து 5 அடி 5 அங்குலம் இருக்கலாம், 5 அங்குலம் இருக்கலாம், 5 4 இருக்கலாம், 5 3 இருக்கலாம். நல்லா டெவலப் பண்ணுங்க. இந்த பையனும் இவருடைய டயட்டை வந்து சாதாரணம் இல்லை. உடம்பு வந்து இந்த உடம்பு வந்து அப்படியே ஃபுல்லா இறக்கிட்டு திரும்ப இதே சைஸ் ஏத்துறான், இதே கட்ஸ் ஏத்துறான் பாருங்க. ரோப் கர்ல் எக்ஸசைஸ் செய்யறான். ரோப் கர்ல் எக்ஸசைஸ் செய்யறான்னா 4 ஆர்ம்ஸுக்கும் அவுட்டர் பைசப்ஸுக்கும் இந்த எக்ஸசைஸ். பிரேக்கியாலிஸ் பாருங்க, 2 மசிலையும் பிரிக்குது பாருங்க. பைசப்ஸையும் ட்ரைசப்ஸையும். அருமையான 4 ஆர்ம்ஸ். ஹியூஜ் பாடி பில்டர். நீங்களும் இப்படி ஆகணும். நல்ல ஒரு பாடி பில்டரை உங்க மனசுலயே வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பாடி பில்டரை உங்க ஃபேவரேட் ஆக்கிக்கிங்க. அந்த பாடி பில்டர் படத்தை உங்க வீட்டில் மாட்டுங்க, உங்க ஜிம்ல மாட்டுங்க, உங்க ரூம்ல மாட்டுங்க. எங்க பார்த்தாலும் அந்த பாடி பில்டரை நீங்க மாட்டணும். கொஞ்ச நாள்ல அந்த பாடி பில்டர் படத்தை எடுத்துட்டு அந்த பாடி பில்டர் படத்தை எடுத்துட்டு உங்க படத்தை காட்டணும். நீங்க அந்த படத்துல இருக்கணும். இன்னொருத்தருமே பார்த்து நம்ம அதிசயப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது, மலைச்சுக்கிட்டு இருக்க கூடாது.
உங்க படத்தை பார்க்கணும், உங்க படத்தை இன்னும் மக்கள் பார்க்கணும், உங்க நண்பர்கள் பார்க்கணும், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பார்க்கணும், எல்லாரும் பார்க்குற மாதிரியான அருமையான உடல் அமைப்பை நீங்கள் டெவலப் பண்ணுங்க. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, தொடர்ந்து ஜிம்முக்கு போங்க. காலையில் போங்க, இல்லை ஈவினிங் போங்க. இப்போ தீபாவளி ஆயிடுச்சு அப்படின்றதுனால நிறைய பேர் ஜிம்முக்கு வரவே இல்லை. தொடர்ந்து தீபாவளியா இருந்தா, பொங்கலா இருந்தா, கிறிஸ்துமஸ், நியூ இயர், வாட் எவர் இட் மேபி, பண்டிகைகள் வரணும் போகும். நீங்க தொடர்ந்து உடம்பு செய்யுங்க, கும்முன்னு டெவலப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.